ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா மக்களும் எப்பொழுதும் நல்லா இருக்கணும். அப்புறம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜுபைலில் வந்து ராயல் கமிஷன் கார்னேஜ்னு சொல்லுவாப்பில் அந்த ஏரியாவில் இருக்கோம். நைட்டில் வந்திருக்கனால நைட்டில் தானே பார்க்குக்கு வர வேண்டியது இருக்கு. அதனால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இருட்டாக இருக்குது ஃபுல்லாக. இங்கே வந்து குளிர் டைம் முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு கூட்டங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் குளிர் டைம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு நாள் இருக்காது, வெயிலில் எவனும் வரமாட்டாங்க. நம்ம வந்து கடற்கரையில் அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்காக பார்த்தீங்கன்னா இல்லையா பின்னாடி பார்க்கு, ரெஸ்டாரண்ட்டு, நிறையா காஃபிடேரியா நிறையா இருக்குங்க. எல்லாத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பார்க்க முடியாது. நம்ம சும்மா வந்தோம், அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். இது கடல். அப்படியே எடுத்துகிட்டு போவோம். நிலவு தெரியுதா? நிலவு நிலவு நிலா, இட்ஸ் மூன். இதுக்கு மூணுன்னு யாருங்க பேர் வச்சது? தெரிஞ்சால் சொல்லுங்கள். மூணுன்னு இதுக்கு யார் பேர் வச்சா? லைட்டு ஃபுல்லாக வெளிச்சங்கள் இருக்குது, ஆனால் நம்ம மூஞ்சி மட்டும் தெரிய மாட்டேங்குது. இந்த சைடு பார்த்தா தெரியுது, நம்ம போக வேண்டிய இடம் இந்த சைடு இருக்குது. ஸோ அதனால் இப்படியே போகணுமே. அப்புறம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரமதான் மாதம் நோம்பெலாம் எப்படி போயிட்டுருக்குல்ல மக்களுக்கு? எல்லாருடைய வேலைகள்லாம் எப்படி போகுது? ஹைவே, பின்னாடி ஹைவே ஒன்று இருக்குது. அதனால் கார் சத்தங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம பேசுகிற சத்தம் ஒன்றும் கேட்காது அதிகமாக. நம்மள்ட்ட மைக் இல்லை, ஒன்றும் இல்லை, ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டுருக்கோம். அதனால் பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது. அப்படியே சுற்றிகிட்ருக்கோம். நம்ம ஊரில் ஐஸ் வண்டி வரும்ல, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்னா திருவிழான்னா ஐஸ் வண்டி வந்து கிடக்குமா, அதே மாதிரி ஐஸ் வண்டி. ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஒரு கடையோட செட்டப்பில் வந்துடும். அப்படியே ஒரு வண்டி, அப்படியே அந்த வண்டியோட கடையோட செட்டப்பில் வந்துடும். இங்கே எல்லாமே அப்படி தானே. எங்கெங்கே ஃபங்க்ஷன் நடக்குதோ, ஃபெஸ்டிவல் நடக்குதோ அங்கங்கே மூவ் பண்ணணுங்கிறக்காக ஒரு காரு, அந்த காரை வந்து அப்படியே ஒரு ஒரு ஷாப்பாகவே அப்படியே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் இந்த ஏரியா. இந்த ஏரியாவுக்காக யாராவது வந்திருக்கீங்களா? வந்துருந்தா சொல்லுங்கள். இது வந்து கார்னேஜ், ஃபெனாத்தீர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பேர். ஃபெனாத்தீர் கார்னேஜ். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தனிமையில் அப்படியே தெரியுதான்னு தெரியல கடல் உங்களுக்குலாம். அந்த நிலவு வெளிச்சம் அப்படியே கடலில் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பார்த்தீங்களா இல்லையா? மேலே நிலவு இருக்கா, அந்த நிலவோட வெளிச்சம் அப்படியே கடல் கீழே அவ்வளோ அழகாக தெரியுது. இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்க, இதை கடலை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு ஒரு தெரியுதா இல்லையா? தூரமாக வச்சா தெரிய மாட்டாங்குது. இந்த நிலவோட வெளிச்சம், கடலுக்கு அந்த சைடு என்னமோ இருக்குது, அதெல்லாம் ஃபேக்ட்ரிஸ். அது வேறு வழி இருக்குது, அது கடலுக்கு அங்கிட்ட கிடையாது. இவங்க என்ன ரெடிமேட் கடல் தானே. கடல் எங்கே தேவையோ அங்கே கொண்டு வந்து இருக்குது, அங்கே குழியை தோண்டி கொண்டு வந்து கடல் தண்ணியை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அவ்வளோதான் ரெடிமேட் கடல். இங்கே ஃபுல்லாக அப்படியே செழிப்பாக இருக்குது. நமக்கு தான் துணைக்கு ஆள் இல்லாமல் ஒரு ஆளுமா அப்படியே சுற்றி தர்றோம். எல்லா மக்களும் ஜோடி ஜோடியாக தர்றாப்புல. ஓகே காய்ஸ், இந்த பார்க்குக்கு யாராவது வந்திருக்கீங்கன்னா சொல்லுங்கள். இந்த ஏரியாவில் யாராவது இருக்கீங்கன்னான்னு சொல்லுங்கள். ஜுபைலில் வந்து ஷனாயாவில் ராயல் கமிஷனுங்கிற ஏரியாவில் ஃபெனாத்தீர் கார்னேஜ்.
இந்த ஏரியாவுக்கு யாருனா வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? யாருனா இருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா? பசங்கள்லாம் வந்து விளாண்டுட்டு இருக்காப்புல. சில்ட்ரன்ஸாக வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு அப்படி விளாண்டுட்டு இருக்காப்புல. அப்புறம் நம்ம புதுசாக சேனல் ஒன்று இருக்குது. சேனலை முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.